ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நலமா இருக்கு. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறார். ஒருமித்து வாசம் பண்ற இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் எங்க ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள எவ்வளவு அழகா பாட்டு பாடுறாங்க, என்ன அழகா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, என்ன அழகா மேலதாளத்தோடு ஆராதிக்கிறாங்கன்னு பார்க்கல. ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ராகத்தில் பாடுற பாட்டு இல்லை, ஒரே மனமாக இருக்கிறதான் பார்க்குறேன். நல்ல தாளம் தவறாத, மேளம் தவறாத, நல்ல அழகாக இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வாசிக்கிற பாட்டுகளை எல்லாம் ஆண்டவர் பார்க்கறது ஒரு மனம். அந்த ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார், தம்முடைய ஜீவனை ஊற்றுகிறார். நம்முடைய வீடுகளும் அப்படி இருக்கணும், நம்முடைய சபை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே சபைக்குள்ள என்ன காக்கப்பட்டாலும் படட்டும், ஒரு மனம் காக்கப்படும். இந்த ஒரு மனதை கெடுப்பதற்கு அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்லுவார். நான் நினைக்கிறேன் ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களாய் குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்யறாங்க. தங்கள் வயிறு வளர்க்கறதுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரிவினை உண்டாக்குறாங்க. அவங்களுக்கு தேவை வயிற்றுக்கு பிழப்பு வேணும். இந்த வயிற்று பிழப்புக்காக இல்லாதவைகளையும் பொல்லாதவைகளையும் சொல்லி பிரிவினைகளை உண்டாக்கி வேதம் சொல்ற அவங்கள விட்டு விலகுங்க. அவங்க நயவசப்பினால் இச்சக பேசினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவங்க இருதயங்களை வஞ்சிக்கிறாங்க, பிரிவினை உண்டாக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தங்க வயிற்று பிழைப்புக்கா. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் இல்லையா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. அப்போ நாம் எதிலே கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பிரிவினை உண்டாகல கவனமாக இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. நம்ம சின்ன